ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சென்னையில் திருமுல்லைவாயிலில் இருக்கக்கூடிய பச்சையம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ அதை ஒரு குட்டி மினி விழாக்க பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில் சொல்கிறேன். இந்த பச்சையம்மன் கோயில் நிறைய பேருக்கு குலதெய்வம். ரொம்ப அருமையாக இருந்தது. அன்றைக்கி அமாவாசை நாங்கள் போயிருந்த அன்றைக்கி கோயிலில் ரொம்ப அதிகப்படியாக மீடியமாக ஒரு 1 hour லைனில் நின்னோம். 1 hour லைனில் நின்று தான் சாமி பார்க்க முடிஞ்சுது. நல்லா இருந்தது, நல்ல ரஷ்ஷும் இருந்தது. ஸோ முதல்ல ஆட்டோலேயே போயிட்டு வீட்டிலேருந்து ஸோ அதுக்கப்புறம் பிரகாரத்தை சுற்றி பார்த்துட்டு மூலசோர சாமி பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த இடத்துல அமாவாசைக்காக சிறப்பாக ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. யாகம் மாதிரி செஞ்சுருந்தாங்க. நிறைய ஜனங்க. அந்த யாகத்தில் அவ்வளோ ஒரு பொருட்கள். ஆனால் கொஞ்சம் கூட யாருக்கும் நெடியோ ஒரு தும்மலோ இருமலோ ஸோ நம்ம புகைலாம் இருந்தோம்னா எதனாச்சும் வரும் இல்லையா, எதுவுமே இல்லைங்க. அவ்வளோ புகை இருந்தது. ஆனாலும் எனக்கெல்லாம் வீசிங்க. ஆனாலும் நான் நல்லா அங்கே நின்று பார்த்துறேன். அந்த புகையினால் நமக்கு எந்த இதுவுமே இல்லை. ஸோ அதுலேருந்து தான் தெரிஞ்சுக்கினேன் கடவுளுடைய அருள் அங்கே எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ மொத்த பேர் அந்த யாகத்தில் கலந்துக்கினாங்க ஜனங்க. ஸோ அது முடிச்சுட்டு ஸோ சூளத்துக்காக எலுமிச்சை பழம் சுடுறதுக்காக போயிருந்தோம். அதில் நல்லா வேண்டிக்கிட்டு நம்மளை தலை நல்லா சுற்றிட்டு ஸோ அந்த வேலில் வந்து குத்துறது அந்த எலுமிச்சை பழம். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. கோயிலுக்கு போயிட்டு வந்தது மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக அன்னதானம் பண்ணுறாங்க. நல்லா இருந்தது. பொங்கல், சுண்டல், பாயசம். ஸோ கூட வந்து எல்லாருக்கும் வெல்லம் ஒன்று கொடுத்தாங்க. இதில் ஏதோ நேர்த்திக்கடன் போல இருக்குது. சின்ன சின்ன வெல்லமும் கூட சேர்த்து கொடுத்தாங்க. ஸோ வந்தோம், நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். சாமியோடைய அருளும் வாங்கிட்டோம். பாய். இன்னொரு மினி விழாக்கில் பார்க்கலாம்.